லைக் சீசோஃப்ரேனியா அப்படிங்கிற வந்துட்டு ஒரு அந்த மாதிரி ஒரு மென்டல் இல்னஸ் அவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே தான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஐ மீன் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட் இந்த ஹோல் பாட்காஸ்ட்லேயே. ஏன்னா எஃபிஐ வந்து இவன்ட்டு பேசும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வி ஹாவ் டூ சாய்ஸஸ் ஃபார் யூ. ஒன்று வந்துட்டு நீ வந்து மென்டலி இல் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட இது இருக்குது, நீ வந்து அதுக்கு போயிடு. அதுக்கு போயிட்டுன்னா அந்த கேஸ் எதுவுமே உனக்கு கிடைக்காது, நீ அசைலமில் இருக்கலாம் கொஞ்ச நாள், 10 வருஷம் இருந்துட்டு நீ இல்லை 5-6 வருஷம் இருந்துட்டு நீ திருப்பி வெளில வந்துடலாம். இது உனக்கான ஃபஸ்ட்டு இது. அண்ட் செகண்ட் இது வந்துட்டு இது நீ ஒத்துக்கல அப்படின்னா நீ வந்துட்டு உனக்கு வந்து ப்ரிசன்மெண்ட் தான். ஏன்னா நீ பண்ண தப்புலாம் வந்துட்டு ரொம்ப இன்னசென்ட்டான மக்கள் வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆமாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. டெட் வந்துட்டு ஒரு எந்த விதமான ஒரு ஐடென்டிட்டியே இல்லாத ஆள். ஸோ வந்துட்டு அவருக்கான ஒரே ஐடென்டிட்டி அவரோட ஐடியாலஜி, அவரோட அந்த மேனிஃபெஸ்டோ. ஸோ வந்து இப்போ அவர் வந்து ஒரு மென்டல் இல்லான பர்சன் அப்படின்னு சொல்லி அசைலம்க்கு அனுப்பிட்டாங்க அப்படின்னா அவரோட மேனிஃபெஸ்டோ என்ன ஆகும்? இது வந்து ஏதோ ஒரு பைத்தியக்காரன் எழுதியிருக்காண்டா அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க. ஸோ டெட் இதை யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு என்னோட லைஃபோட என்னோட ஐடியாலஜி தான் முக்கியம், என்னோட ஐடென்டிட்டி தான் முக்கியம், நான் கிரியேட் பண்ணது இதுதான், நான் இந்த பாம்பிங் எல்லாமே பண்ணது, இந்த அட்டென்ஷன் கொண்டு வர்றது எல்லாத்துமே வந்து எல்லா மக்களுக்கும் இந்த ஐடியாலஜி போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான்.